கண்டிப்பா ஒரு தினசரியா படிச்சிருங்க. காலையில படிச்சிருங்க. எப்படி மௌனமா இருக்கீங்க பாரு. ரொம்ப மனசுக்கு நெருக்கமான செய்தி. 1988ஆம் ஆண்டு ஒரு பொண்ணுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு. 22 வயசு பொண்ணு டிஃபென்ஸ்ல போய் நர்ஸா சேர்ந்திருக்கா. அவ பேர் செலினா ஜோன்ஸ். 3 மாசத்துல கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. பிரிகேடியர் கிட்ட கல்யாண பத்திரிகை நீட்டியிருக்கா. போயிட்டு வாமான்னு சொல்லியிருக்காங்க. வந்தா பின்னாலேயே டெர்மினேஷன் ஆர்டர் வந்துருச்சு. ஏன்னா டிஃபென்ஸ்ல நர்ஸுகள் திருமணம் செய்து கொண்டால் வேலையில் இருக்கக்கூடாதுன்னு சட்டமா. அந்த அம்மா என்ன தெரியும் பண்ணுச்சு, அப்பவே கோர்ட்ல கேஸ் போட்டுருச்சு. எப்ப? 1988. 36 வருஷம் கழிச்சு முந்தானேத்து சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்திருக்கு. என்ன தீர்ப்பு தெரியுமா? ஒரு பெண்ணின் திருமணத்திற்கும் அவள் செய்யும் வேலைக்கும் தொடர்பு கிடையாது. அவளை வேலையில் இருந்து எடுத்தது பிழை. 60 லட்சம் ரூபாய் ஒரே பேமெண்டா செலினா ஜோன்ஸ்க்கு டிஃபென்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தீர்ப்பு வந்துச்சு. இதை நான் பத்திரிகையில படிக்கிறேன். இப்ப நான் அதை உங்ககிட்ட ஏன் தெரியுமா சொல்றேன்? ஒரு பெண் 36 வருடங்கள் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து ஏதோ ஒன்றை செய்திருக்கிறாள். அது வருங்காலத்திற்கான மிகப்பெரிய வெளிச்ச ஜன்னலாக இருக்கிறது. இது எனக்கு தெரிகிறது. வாசிக்கின்ற பொழுது எனக்கு தெரிகிறது. பல விஷயங்கள் தெரிந்து கொள்ளுதல் என்பது அடுத்தவர்கள் சொல்லுவதை காட்டிலும் நீங்களாக முயற்சித்து தெரிந்து கொள்ளுகின்ற பொழுது அதனுடைய அகலம் பரிமாணம் வேறு. ஜீசஸ் கால்ஸ்னு ஒரு அமைப்பு இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? இப்படி ஒரு கை இருக்குல்ல, ஒரு கை இப்படி இருக்குமே, அந்த கையை நம்ம ஜீசஸனுடைய கரங்கள்னு பார்க்க. ஜீசஸ் கரங்கள் அவ்வளவு நரம்புகள் புடைத்த கையில. 33 வயதில் இறந்து போனவர் அவர் கை அப்படி இருக்காது. ஆனால் அந்த கை பார்த்தீங்கன்னா ஒரு நடுக்கத்தோடு நரம்புகள் புடைத்து ரொம்ப முதிர்ந்த கையா இருக்கும். நான் அதை பத்தி இது என்னது இந்த கை போட்டிருக்குதே, பார்த்தாலே ஒரு மாதிரி மனசு குழையுது. அதனுடைய வரலாறு தேடி போனேன். அது ஒரு வரலாறு எனக்கு தெரிஞ்சது பாருங்க. அந்த 2 பேர் அண்ணன் தம்பிங்க. அவங்க வீட்டில் வறுமை. ஒருத்தன் சிற்பி, ஒருத்தன் ஓவியன். அண்ணன் சிற்பி, தம்பி ஓவியன். ஆனால் அதை படிக்க வேண்டும் என்றால் ரொம்ப செலவழிக்க வேண்டும். 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட்க்கு வராங்க. தம்பி, முதல்ல நான் வேலைக்கு போறேன்டா, நான் சம்பாரிச்சு உன்னை படிக்க வச்சுறேன், நீ படிச்சு சம்பாரிச்சு என்னை படிக்க வைக்கிறியா? ஓகேன்ட்டான் தம்பி. தம்பி நேரா போயிட்டான். இவன் சிற்பி இருக்கான்ல, அவனுக்கு சிற்ப வேலை கிடைக்கல, கல்லுடைக்கிற வேலை தான் கிடைச்சிருக்கு. தம்பி வீட்டுக்கு வரான். அண்ணன், ஒரு ஓவியமா அவ்வளோ வேலைக்கு போகுதுண்ணே, இனிமேல் நீ படி, நான் போனேன், நீ படிண்ணே, நான் பார்த்துக்கிறேன் நான் அப்படின்னு. உடனே அண்ணன் சொன்னானா, ரொம்ப நன்றிப்பா, நீ இப்படி கையை நடுங்கியிருக்கேன், இனிமேல் என்னால் சிற்பங்களை சிதைக்க முடியாது. சிற்பங்களை செதுக்கக்கூடிய ஆற்றலை என் கரங்கள் 12 ஆடுங்கள் கல் உடைத்து உனக்காக செலவழித்ததில் என் கரங்கள் இப்படி நஞ்சு போச்சுரா அப்படின்னு நடுங்கியபடி அந்த அண்ணன் கூப்பிய கைதான் ஜீசஸ் கால்ஸ்ல வச்சிருக்காங்க.